2 விதமா வந்து நம்ம இந்த உலக அழகியல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். ஆரம்ப காலத்துல இருந்து பார்த்தீங்கன்னாக்கா, மலேரியா, கால்ரா, பறவை காய்ச்சல், பன்றி காய்ச்சல், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, சிக்கன் குனியா, பிளேக் நோய் அது இதுன்னு வரும்போது, சிக்கன் குனியால கொஞ்சம் நம்ம நெறைய பாதிக்கப்பட்டோம். இந்த முட்டிக்கு முட்டி வலின்னு சொல்லி இந்த வயசானவங்கலாம் ஒரு மாசத்துல இறந்து போகக்கூடிய ஒரு சூழல பார்த்தோம். அதுக்கப்புறம் டெங்கு காய்ச்சல் அப்படிலாம் வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம கொரோனா வைரஸ் வந்துச்சு. இந்த கொரோனா வைரஸ் வரும்போது நம்ம கொத்து கொத்தா வாழ்ந்து போட்டதையும், ஒரு மனிதன் தனிமைப்படுத்துனதையும் எல்லாத்தையும் நாம வந்து கண்ணால பார்த்தோம். ஒரு கணவன் மனைவி கூட சேர முடியல. ஒரு அம்மா புள்ள கூட சேர முடியல. ஸோ அந்த மாரி தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு வச்சாங்க. ஸோ அந்த மாரியான ஒரு விஷயத்த பார்த்தோம். நெறைய அழிவுகள பார்த்தோம். அங்கங்க வாரி வாரி போட்டாங்க. பிணங்களா மாத்துனாங்க மனிதர்கள. ஸோ அந்த மாரியான விஷயங்கள் நம்ம பார்த்தோம். உயிர்கள் எப்படியெல்லாம் கொல்ல போச்சுன்னு சொல்லி. ஸோ அது ஒரு பக்கம்னாலும், இயற்கை சீற்றங்கள் பஞ்சபூதங்களால அந்த இயற்கை அழிவுகள பார்த்தோம். ஆரம்ப காலத்துல சின்ன சின்ன புயல், வெள்ளம், மழை வெள்ளம் அப்படின்னு வந்து ஒரு காலகட்டத்துல சென்னையே வெள்ளத்துல ரொம்பி போச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கஜா புயல், வர்தா புயல், அப்புறம் சுனாமி. சுனாமில நெறைய பேர் இறந்தாங்க. ஸோ இந்த மாரி பூகம்பங்கள், இந்த மாரி நெறைய விஷயங்கள் பார்த்தோம். அப்போ நெறைய மக்களையும் இழந்துட்டோம். நெறைய பகுதிகளையும் இழந்துட்டோம். இதுக்கு மேல அதெல்லாம் தடுக்கணும். தடுத்து நிறுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரே விஷயத்துக்காக தான் நாம இந்த விஷயத்த கையில எடுத்திருக்கோம்.